பிரியமானவர்களே, இந்த பூண்டுக்கு எவ்வளோ நன்மை இருக்குது. பூண்டை பற்றி தெரியாதவங்க, பூண்டோட வாசனையை புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, பூண்டு வேணான்ட்டு சொல்லிட்டு ஓடுவாங்க. இந்த பூண்டில் பார்த்திங்கன்னா கேன்சரை அழிக்கிறதுக்கு கூட, இந்த கிருமியை கூட கொல்றதுக்கு இந்த பூண்டுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயத்தில் இந்த பூண்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அதுபோல் சாதாரணமான இந்த பூண்டுக்கே இவ்வளோ நன்மைகள் இருக்கும் பொழுது, நம்மளுடைய கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மளுக்காக இந்த பூமியில் இறங்கி மனுஷ குலத்தை எடுத்து பிறந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி இந்த பூமியில் இருக்கிற மக்களை மீட்கணும், பரலோகத்தில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அநேக ஆத்துமாக்களுக்காக அவருடைய சொந்த இரத்தத்தையே கொடுத்துருக்கிறாரு. இதை தெரியாத பலர் இயேசுவை பற்றி சொல்லும் போது, நீங்கள் இயேசுவை பற்றினா மதம் மாற்றுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் மதம் மாற்றுறதுக்காக நாங்கள் வரலை. இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது மனசு மாறும். மனசு ஒரு செகண்டில் ஒரு 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 குழந்தை ஒரு தப்பு செய்ய போகுதுன்னா அந்த ஒரு செகண்டு தான் அந்த தப்பு செய்யறதுக்கு. அது ஆண்டவருக்குள்ளே இருந்தால், இயேசு உள்ள இருதயத்துக்குள்ளே இருந்தால் அந்த தப்பு செய்ய முடியாது. கர்த்தர் பாதுகாப்பார், நம்மளுக்கு எந்த வித தீங்கு வராது. இந்த உலகத்தில் 50-60 வருஷம்தான் நம்ம இருக்க போகிறோம். ஆனால் யுகயுகமாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய்ன்னு வேதம் சொல்லுது. எந்த உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். கர்த்தர் உங்களுடைய உரைகளெல்லாம் நிறைவாய் மாற்றுவார். இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து பார்த்துட்டு விட்டுறாதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் பேசுவாராக. நம்மளுடைய ஜுவல் ராக் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ guys.